நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு கேட்டாரு. நான் மன்னிச்சிட்டேன். இதுல என்ன பிரச்சனைன்னு சத்தியமா எனக்கு புரியல. அக்கா, மன்னிக்கிறது தப்புன்னு இங்க யாரும் சொல்லல. தப்பு பண்ணிட்டோன்னு உணர்ந்து மன்னிப்பு கேக்குறவங்கள மன்னிக்கலாம். ஆனா சிச்சுவேஷனை தனக்கேத்த மாதிரி மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேக்குறவங்கள எதுக்கு மன்னிக்கணும்? நீ யார சொல்லிட்டு இருக்க? நீங்க யார சொல்றீங்களோ அவங்களையே தான் நானும் சொல்றேன். அதான் அவர் மேல சட்டப்பூர்வமா வழக்கு போட்டிருக்கல்ல. சட்டம் முடிவை சொல்லுன்னு நீ நம்புறல்ல. அது அப்படியே இருந்துட்டு போட்டுமே. அப்புறம் எதுக்கு வீட்டுக்குள்ளேயே நீ குழப்பம் பண்ற? நீ எல்லாரோட மனசையும் கெடுத்துக்கிட்டு இருக்க. அக்கா, நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்க. ஜனனி, போதும். நீ உன் வயசுல இருந்து மட்டும்தான் பாக்குற. நீ பாக்குற பார்வை அப்படிதான் இருக்கு. நான் பாக்குற பார்வையே வேற. இது கூட உனக்கு புரியலன்னா உன்கிட்ட பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கிற உனக்கு நான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனேனே, ஞாபகம் இருக்கா? நீங்க எல்லாரும் என்ன உற்சாகப்படுத்தி அனுப்பி வச்சீங்க. தர்ஷினி என்ன அவ்வளவு தூரம் மோட்டிவேட் பண்ணா. சரின்னு நானும் போனேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற இந்த ஜெனரேஷன் பசங்க என்ன கேலியா கிண்டலா பார்த்தாங்க. ஏன்னா அவங்க 20ஸ்ல பாக்குற வேலைக்கு நான் 40ஸ்ல போய் அப்ளை பண்றேன். அது அவங்களுக்கு கிண்டலா இருக்கு. அவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஜெனரேஷன் கேப் எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு வாழ்க்கையில கிடைச்ச வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ்ல அதுவும் முக்கியமானது. நான் என் வாழ்க்கையை பார்க்கிற பார்வையே அது மாத்திடுச்சு. இத பார் ஜனனி, நான் ஓப்பனா சொல்றேன். நம்ம 4 பேர் அடுப்படியில கூடும்போது 4 பேரும் ஒரே கருத்தோட தான் இருந்தோம். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நாம 4 பேரும் ஒரே மாதிரியா இந்த வீட்ல ஒதுக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறது தான். அப்படிதான் நினைச்சோம். உனக்கு, எனக்கு, நந்தினி, ரேணுகா எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படி இல்ல. நீ வெளியில போய் பல அனுபவங்களை பார்த்துட்டு வந்திருக்க. உன்னோட மைண்ட் ஒர்க் பண்ற மாதிரியே எங்க மைண்டும் ஒர்க் பண்ணணும்னு நீ நினைக்காத. நீ அப்படியெல்லாம் நினைச்சா அதுவும் முட்டாள்தனம் ஜனனி. நாம எல்லாரும் கத்துக்கிட்ட அனுபவம் வேற வேறையா இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் இந்த வீடு வேண்டாம் அப்படின்னு 4 பேரும் போய் ஒரு லாட்ஜில் தங்கணும். நமக்கு என்ன நடந்துச்சு? நாம எப்படிப்பட்ட மனுஷங்களையெல்லாம் பார்த்தோம். உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உனக்குள்ள ஒரு மாதிரியான எண்ணங்களை உருவாக்கி இருக்கலாம். ஆனா அத நாங்க பார்த்த பார்வை, எங்களுக்குள்ள இருந்த எண்ணங்கள் இதெல்லாம் வேற. நீ தைரியமான பொண்ணா இருக்கலாம், புரட்சி பண்ணணும்னு நிறைய விஷயங்களை முன்னெடுக்கலாம். ஆனா நாங்க குடும்பம், குழந்தைங்கன்னு நிறைய நிறைய யோசிக்கணும். அதுக்காக நீயும் எங்களை மாதிரி அடங்கி போகணும்னு நான் சொல்லல, வற்புறுத்தல.
நீயும் எங்களை அதே மாதிரி வற்புறுத்தாத. உன்னோட கருத்துக்களை திணிக்காத.